ஸோ நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து 2024ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 கம் விஏஓ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன போஸ்ட்லாம் புதுசாக ஆட் ஆயிருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இந்த எக்ஸாமில் இருக்கா, அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நம்ம கிறிஸ்பாக பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப கிறிஸ்பாக பார்த்துக்குவோம். முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைமு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு 30/1/24. லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தோம் அப்படின்னா வந்து Feb 28. ஓகேங்களா? ஸோ அதான் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி எக்ஸாம் டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூன் 9. ஓகேங்களா? ஜூன் 9 காலையில் வந்து 9:30 to 12:30 அதான் வந்து எக்ஸாம் டைமிங். ஓகேங்களா? அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும்னு 1.3ல கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது நீங்கள் வந்து ஓடிஆர் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்தது நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது. வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து tnpsc.gov.in அப்படின்றதில் பண்ணலாம், அல்லது tnpscexams.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஆர் ஃபஸ்ட் நீங்கள் இது பண்ணணும். கண்டிப்பாக ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து 1.3.2 கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் நம்ம வந்து அப்ளிகேஷனில் வந்து இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தோன்னா மார்ச் 4லேருந்து மார்ச் 6க்குள்ளே நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இதை கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. அப்புறம் முக்கியமானது என்னென்னா வந்து 1.3.3ல வந்து போஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு கம் ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் உங்களுக்கு அந்த போஸ்ட் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஒன்லி ஃபாரஸ்ட் கார்டு கம் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆவீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் தவிர மீது எல்லா போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து செகண்ட் ஆப்ஷன் போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு கம் ஃபாரஸ்ட் வாட்சர் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் தவிர மீது எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆல் த போஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அப்ளிகேஷன்லேயே. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து எல்லா போஸ்ட்டு. ஓகேங்களா? எல்லா போஸ்ட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு கணக்காயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் கார்டு கம் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்றத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த போஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்க விஷயம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம், முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஜ் நம்பர் 3ல வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. விஏஓக்கு வந்து மொத்தம் 108 வேகன்சி இருக்குது. ஜே நான் செக்யூரிட்டிக்கு 2442 அப்படின்ற வேகன்சி இருக்குது. ஜேஏ செக்யூரிட்டிக்கு வந்து 44. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து அதற்கான வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 6244 வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி எவ்வளோ தானான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். இன்னும் உங்களுக்கு 1 இயர் டைம் இருக்குது ரிசல்ட் வர்றதுக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு 6244 வேகன்சி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் எப்படி நடக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வழக்கம் போல் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் வந்து எக்ஸாம் டைம் 3 ஹவர்ஸ் மொத்தம் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து சிங்கிள் பேப்பர், ஒரே பேப்பர் தான். ஒரே பேப்பரில் வந்து நமக்கு 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும், 150 மார்க்கு. பார்ட் பி வந்து ஜிஎஸ் அண்டு ஆப்டிடியூட் இருக்கும். இது வந்து 100 கொஷின் அண்ட் 150 மார்க்கு. மொத்தம் வந்து 200 கொஷின்ஸு அண்ட் 300 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் இருக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த பார்ட் ஏ இருக்குது இல்லைங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இருக்குல்ல, இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு போத் குவாலிஃபைங் பேப்பராகவும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மினிமம் 40% மார்க்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது 60 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது நீங்கள் வந்து இந்த பார்ட் ஏல நீங்கள் வந்து 40% ஆஃப் மார்க்ஸ், அதாவது 60 மார்க்ஸ் நீங்கள் வாங்கினா தான் உங்களுடைய பார்ட் பி வந்து திருத்தப்படும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்ட் ஏல வாங்குகிற மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆஃப்க்கும் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ குவாலிஃபைங் பேப்பர் பட் ஆல்சோ அ ஸ்கோரிங் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இது கலந்து இருக்குது, பார்த்துக்கணும் நம்ம. இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னா வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து
இருக்குது. பட் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும் இருக்குது. அவங்களையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பேஜ் நம்பர் 5ல் வந்து 4.2ல் பாருங்கள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ் who have studied English subject only in board university can avail exemption of writing Tamil eligibility cum scoring test and instead they can opt for general English. ஸோ இங்கிலீஷ் மீடியமில் மட்டுமே படித்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் வந்து ஜென்ரல் தமிழ் எழுதுறதுலேருந்து அவங்க வந்து விலக்கு வாங்கிக்கிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் அவங்க வந்து எழுதிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, பட் ஒன்லி லிமிட்டட் டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள். ஓகேங்களா, அதுவும் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டியில் வந்து 5.1 ஏஜ் லிமிட் உங்களுக்கே தெரியும், மினிமம் 18 மேக்ஸிமம் 32 இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் வந்து எந்தளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணாங்கிறத வந்து இந்த 5.1.3 கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு விஏஓ அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 42, அதே எம்பிசி பிசிக்கெலாம் வந்து 42. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் வந்து எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 5.1.3ல செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்யூனிட்டிக்கு. அடுத்து முக்கியமானது பார்க்கணும் அப்படின்னா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 10th இல்லை 12th அல்லது டிகிரியோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் எலிஜிபிள் செக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஏஓ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னென்னு மீனிங் பார்த்தோன்னா உங்களுக்கு 10th. ஓகேங்களா, ஸோ மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, இதுதான் குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி செகண்ட் பார்த்தோன்னா ஜேஏ, அதுக்கும் வந்து 10th தான். இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 இருக்குது இதில். சில போஸ்ட்லாம் வந்து 10th முடித்தவங்க இது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. சிலதெல்லாம் வந்து 12th முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் சிலதெல்லாம் வந்து டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 32 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க குவாலிஃபிகேஷன்ஸு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எதுக்கெல்லாம் டிகிரி எலிஜிபிள், எதுக்கெல்லாம் வந்து 12th எலிஜிபிள், எதுக்கெல்லாம் வந்து 10th எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, அதில் அந்த 5.3.1ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களை தவிர மீதி உள்ள போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த 5.3.1ல். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா ஒரே விஷயந்தான், they have to submit a certificate of physical fitness to appointing authority at the time of joining the post. ஓகேவா, அவங்க வந்து ஒன்றே ஒன்று தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தரணும். ஓகேங்களா, அது மட்டும் தான் உங்களுக்கான ஒரு கண்டிஷன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. இதே பார்த்தோன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் அங்கே பாருங்கள் 5.3.2ல் பாருங்கள், ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்கு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குவாலிஃபிகேஷன்ஸு, மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸு. முக்கியமாக முதல் விஷயம் ஹைட்டு. ஓகேங்களா, மேல் 163 சென்டிமீட்டரும், ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் வந்து 150 சென்டிமீட்டரும் வந்து ஹைட் இருக்கணும். அப்புறம் செஸ்ட்டும் அவங்க சொன்ன மாதிரி அந்த பாக்ஸில் இருக்க மாதிரியான அந்த மெஷர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது முதல் விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்தோம்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அந்த கோட்டாவில் வரவங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 152 இருந்தால் போதும், ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு வந்து 145 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்க, அதோடைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து வாங்கணும் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் 5.3.2.5ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஷன் வந்து நமக்கு கண்ணுக்கு எந்த மாதிரியான இது பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், ரைட் ஐ லெஃப்ட் ஐக்கு வந்து அவங்களுடைய அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. அது கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகணும், அப்போ தான் நம்ம டெஸ்ட் எழுத முடியும். ஓகேங்களா, அது ஒன்று. முக்கியமாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன, கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த லேசிக்கு, இந்த லேசர் இதெல்லாம் கண்ணுக்கு இந்த ஆப்ரேஷனில் கண்ணுக்கு பண்ணவங்க வந்து அவங்களும் வந்து டிஸ்குவாலிஃபைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒன் டைமு. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்கு, செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 6 அதாவது சீரியல் நம்பர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களை தவிர மீதி உள்ள போஸ்ட் அந்த குரூப் 4 ஜேஏ போஸ்ட், விஓ போஸ்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை பேஸ் பண்ணி
அவங்களுக்கு வந்து ஓசிவி ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து எலிஜிபிள் ஆகிறவங்க வந்து பிசிவி போவாங்க, அதாவது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்க அந்த போஸ்ட் தவிர மீதி உள்ளவங்களுக்கு வந்து இப்படி தான் நடக்கும். ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இதே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 6.2ல் போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோங்க. முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு செப்பரேட் லிஸ்ட்டு வந்து, அதாவது யார் பாஸ் பண்ணாங்களோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு செப்பரேட் லிஸ்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிடுவாங்க. இதான் முதல் விஷயம். ஓகேங்களா? இதில் இந்த லிஸ்ட்டில் வர்றவங்க வந்து அடுத்து ஓசிவி ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. ஓகேங்களா? இந்த ஓசிவி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேல் அப்படின்னா 25 கிலோமீட்டர்ஸை வந்து 4 ஹவர்ஸில் வாக் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீமேல் அல்லது தேர்ட் ஜெண்டர் அப்படின்னா 16 கிலோமீட்டர்ஸை வந்து 4 ஹவர்ஸில் வந்து வாக் பண்ணணும். இதுதான் வந்து என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு யார் வைப்பான்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கு பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவர் கண்டக்ட் பண்ணுவார். கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. அதை நம்ம டிஎன்பிஎஸ்சி கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 6.2 பாயிண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இது முக்கியமான விஷயம். இதுதான் வந்து ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு இது முக்கியமான செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் போகும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோடைய இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். மார்னிங் 10 AM to ஈவினிங் 5:45 PM. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 11 பாருங்கள். ரிசல்ட் எப்போன்னு சொல்லி இங்கேயே அவங்க சொல்லிட்டாங்க. எப்போனா அடுத்த வருஷம் 2025 ஜனவரி மாதத்தில் நாங்கள் ரிசல்ட் விடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கேயே அவங்க வந்து டென்டேட்டிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 அனெக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அனெக்சர் 1 இருந்து அனெக்சர் 6 வரைக்கும் வந்து மொத்தம் ஒரு 6 அனெக்சர் இருக்குது. அதில் வந்து அந்த அனெக்சர் 1ல் பார்த்தா எப்படி அப்ளை பண்ணுன்றது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட்டு, ஓடிஆரில் நம்ம என்னென்ன தரணும், ஓகேங்களா? நம்ம அப்ளை பண்ணுறப்ப இருக்கிற ஃபோட்டோ, சிக்னேச்சர்லாம் என்ன சைஸ் இருக்கணும், ஓகே, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 3.7ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் வரப்போகுதுன்றது சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் எல்லோரும் பே பண்ணணும். உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் SC ST அல்லது இது ஆதரவற்ற ஒரு பெண், ஆதரவற்ற விதவை அப்படின்னா, இல்லை எக்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு நீங்கள் கட்ட தேவையில்லை. மற்றவங்க எல்லாம் 100 ரூபாய் பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை பே பண்ணிடுங்க கரெக்டாக. அதே மாதிரி அடுத்தது என்ன முக்கியமான விஷயம், இதில் என்ஓசி கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாபில் ஆல்ரெடி இருக்கவங்க வந்து என்ஓசி வாங்குறதுக்கான ஃபார்மேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அனெக்சர் 2ல் வந்து ஒரு 7 கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, விமனு, SC ST, அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு 7 கேட்டகரிக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன ஏஜ் கன்செஷன் இருக்குது, ஃபீஸ் கன்செஷன் என்னென்ன இருக்குது, ரிசர்வேஷன் எப்படி இவங்களுக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க, அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இந்த அனெக்சர் 2ல். ஸோ பாருங்கள், இது செகண்ட் யாருக்கு, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு இதுலேயே இப்படி கீழே போனீங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. இதில் என்னென்ன ஃபார்ம் அவங்க கொண்டு வரணுன்றதான் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டியூட் விடோ இல்லைங்களா, ஆதரவற்ற விதவை, அவங்களுக்கு என்னென்று கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், PSTM. ஓகேங்களா? அது அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அவங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட் சர்டிஃபிகேட்லாம் வந்து அவங்க வந்து கொண்டு வரணுன்றது. ஃபிஃப்த்து வந்து SC ST அவங்களுக்கு. சிக்ஸ்த்து வந்து BCக்கு. ஓகேங்களா? செவன்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ex-NCC கேரட்ஸ் அவங்களுக்கு. 8th பாண்டட் லேபரு. 9th வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. 10th உமனுக்கு. 11th டிரான்ஸ்ஜெண்டருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு 11 கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க.
அப்புறம் அனெக்சர் 3ல வந்து சிலபஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க 2 பார்ட் ஏ பார்ட் பிக்கு. அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பிரிண்ட் போட்டு உங்களுடைய ரூமில் ஒட்டி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய சிலபஸ், இதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அனெக்சர் 4ல் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணி ஆகணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, மறந்துடாதீங்க. எப்படிலாம் ஷேட் பண்ணணும், எது கரெக்ட் எது ராங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிக்கணும். அடுத்து அனெக்சர் 5ல் வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபைனல் அனெக்சர் 6ல் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டிரைவிங் லைசன்ஸ் போஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே போஸ்ட்டுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து 6 அனெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுடைய மொத்த டீட்டெயில்ஸு. உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி. ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது, 1 மந்த் தான் இருக்குது. கடைசி டைம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும், அப்ளை பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் இப்போயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் 2 நாளில். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.